முதல் கேள்வியை நான் கோபால் ரமேஷ் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஒரு பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை. இதில் வந்து அண்ணாமலையை குறிப்பிடலை அப்படிங்கிறத தனியாக நம்ம பார்க்க முடியுமா? இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அண்ணாமலை அவர்களை வந்து வாழ்த்து செய்தி சொல்லல அப்படின்னா, இந்த கூட்டணி கட்சியில இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியில அங்க வகிக்கல. அதை விட இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் மோடி கூட எத்தனையோ முறை தமிழகத்துக்கு வந்திருக்காரு, பேசியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் அம்மாவை வந்து குற்றவாளின்னு சொல்லி பகிரங்கமா எல்லா தொலைக்காட்சியில செய்திகள் வேலையில எல்லாம் வெளிவந்தது. இபிஎஸ் அவர்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியை புறக்கணிக்கிறார் அப்படின்னா அவருடைய முடிவு அல்ல, ஒட்டுமொத்தமாக 1.5 கோடியே தொண்டர்களுடைய ஒரு முடிவு. இதுல பாத்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேற்பட்ட வச்சிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு இதயத்திலையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அப்படி அந்த அம்மாவை வந்து ஊழல் குற்றவாளின்னு சொல்லி சொல்றாரு. அதை எந்த அப்பவே பேசாம அப்பவே இபிஎஸ் அவர்கள் அண்ணாமலையை புறக்கணிச்சிருந்தாருன்னா நீங்க சொல்றது சரி. அதற்கு பிறகும் அந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்ப அம்மாவை ஊழல் குற்றவாளின்னு சொல்லிட்டாரு, அதுக்காக நாங்க இப்ப புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறது சரியா? அவர் ஒரு மரியாதை நிமித்தமா அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். அந்த இடத்துல அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, நாங்க பாஜகவோட உறவே வேணாம் அப்படிங்கிறதா இது அர்த்தத்தை எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி எடுத்துக்கலாம், இன்றைய காலகட்டத்துக்கு எடுத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது வந்து தொண்டர்களிடத்துல நம்ம பிஜேபியோட கூட்டு வச்சுக்கலாமா வேண்டாமான்னு கேட்கல. இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த 1.5 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களுடைய முடிவைத்தான் மரியாதைக்குரிய எடப்பாடி ஐயா அவர்கள் பிரதிபலிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு சுயநலம் இல்லாத தலைவருங்கிறது இந்த ஒரு வாழ்த்து செய்தியிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சுயநலமா இருக்கிற மாதிரி இருந்தா எல்லாரும் சொல்ற மாதிரி சரின்னு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அவரு பின்னாடியே போலாம். அவரு அம்மாவை குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. அது இப்ப இன்னைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் இயக்கத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வடுவது. அதனுடைய எதிரொலிப்பு தான் இது. இப்ப இந்த கூட்டணி வைக்காத இது கூட பாத்தீங்கன்னா தொண்டர்களுடைய மனநிலைமையை கருத்தில் கொண்டு தமிழகத்தினுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டுதான் அவர் கூட்டணி வைக்கல. அந்த முறிந்த உறவு முறிந்த மாதிரியே இருக்கட்டும்ங்கிற ஒரு நிலைப்பாடைத்தான் இப்ப எடப்பாடி ஐயா தமிழகனுடைய மக்களுடைய நலனுக்காகவும் 1.5 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களுடைய நலனுக்காகவும் எடுத்திருக்காருன்னு நம்ம இதை கருதி கொள்ளலாம். சரி, நான் எடுத்துக்கிறேன். கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட அப்போ இது மூலமா பாஜக கிட்ட இனிமே ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க 2026 கூட நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த அறிக்கை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமா? இதுல ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்ப அடுத்த கட்டம் அதிமுக தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு பார்க்கணும், எப்படி பார்க்கலாம்? இல்லை, இப்போ அவர் நம்ம இபிஎஸ் ஆதரவாளர் சொல்கிறாரு, பட் அவர் சொல்கிறத கவனிச்சிட்டு வரோம். 1.5 கோடினார். அவர் எடப்பாடி வந்து 2 கோடின்னு சொல்லிட்டு இருக்காரு. 50 லட்சம் கம்மி பண்ணிட்டார் இவர். இப்போ 2400 பேர் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் வச்சு தான் கட்சி நடக்குது. ஏன்னா நிர்வாக திறமை வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் கடந்த இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் முக்கியமான மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், இல்லை முக்கிய மாநில நிர்வாகிகளாக இருக்கட்டும், தலைமை கழக நிர்வாகிகள் யாருக்கும் சீட்டு முக்கியமான ஆளுங்களாம் கிடையாது. காரணம் கேட்டிங்கன்னா இந்த வாட்டி வந்து ரெட்டையில் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுறதுனால இந்த சீட்டு யாருக்கும் வாங்கலை. கேபி முனுசாமி அவரோட பையனாக இருக்கட்டும், இல்லை அந்த பக்கம் நம்ம ராஜன் செல்லப்பா மகனாக இருக்கட்டும், இந்த பக்கம் கோகுலேந்திரா, யாருக்குமே சீட்டு வேணான்னு சொல்கிற அவல நிலை இன்னைக்கு காலகட்டத்தில். அவங்க தரப்புல ஒரு சாதாரண தொண்டன் கூட நாங்க வந்து வேட்பாளராக நிற்க முடியும் இங்க, அதை தான் நாங்க வந்து இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அது நீங்க இல்ல கிராஸ் பண்ணலங்க, நான் கிராஸ் பண்ணல, என்ன பேச இன்னும் சப்ஜெக்டே வரல. கிராஸ் பண்ணா நானும் கிராஸ் பண்றேன், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க பேச நானும் கிராஸ் பண்றேன். நீங்க பேச உங்களுக்கு டைம் கொடுத்தாங்க, நான் பேசுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, சுயநலம் இல்லாதன்னு முழுக்க எடப்பாடி சுயநலவாதி. இது நல்லாவே தெரியும். ஏன்னா தொடர் எல்லாருக்கும் யாரெல்லாம் இவருக்கு நன்றி கடனாக இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் தொடர் துரோகம் தான். தொடர் துரோகம். இவங்க ஒரு 10 பேர் நலனுக்காக இந்த கட்சியை வந்து சுக்குநூறு ஆக்கி வச்சிருக்காங்க. இது எந்த காலத்தில் சரி பண்ண முடியும்னு யாருக்கும் தெரியல. பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் திருப்பி விஷயத்துக்கு வரேன், சப்ஜெக்ட் மாறி போகுது. இப்போ நீங்கள் பிஜேபியோட அன்னைக்கு அண்ணாமலை கூட்டுட்டு போய் இவர் மோடியை போய் பார்க்க போகிறப்பெல்லாம் அப்போது பிஜேபியோட அண்ணாமலை தேவைப்பட்டது, பிஜேபி உறவு தேவைப்பட்டது. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் சாதகம் பண்ணாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது. நீங்கள் கடைசியாக என்னன்னாக்கா
மத்தியில் வந்து நீங்கள் மோடி அவரும் பிரதமராகவும் இங்கே மாநிலத்தில் வந்து எங்களை வேட்பாளராகவும் சட்டமன்றத்தில் அறிவிக்க சொல்லி அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிது. தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இதை நாங்கள் கூட்டணி வைக்கலன்றதெல்லாம் இது முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற கதை. இது அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இவங்களுக்கு யார் யாரெல்லாம் நல்லது செஞ்சாங்களோ எந்த இடத்துல பிரச்சனை அதை தெளிவா சொல்லுங்க. எந்த இடத்துல மத்தியில அப்போ காலகட்டத்தில் 2024 பாரத பிரதமர் மோடி அங்க ஒரு பிரதமராகவும் இங்க மாநிலத்தில் வந்து எடப்பாடி அவர் இது சிஎம் வேட்பாளராகவும் நீங்க இப்பயே எங்களுக்கு சொல்லணும்ன்ற அந்த ஒரு அஜெண்டா வச்சதுனால தான் இந்த பிரிவு. இது நல்லாவே தெரியும். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் இருக்கிறாரு. அப்ப இவர் தானே வந்து அடுத்ததா முதல்வர் வேட்பாளர் வரணும். அப்ப அங்க பாஜகல இருந்து என்ன அவங்க வந்து டிமாண்ட் வச்சாங்க? இல்ல இங்க வந்து அடுத்தது 2026 சட்டப்பேரவை தேர்தலை நீங்க சொல்றீங்க. அப்ப 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி இருந்தா யார் முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிற பிரச்சனை வந்துதா? கண்டிப்பா அதுதான் வந்தது. ஏன்னா அப்போதைய சூழ்நிலை வந்து நாளைய முதல்வர் அப்படிலாம் போஸ்ட் ஓட்ட ஆரம்பிச்சாங்க அவர் அண்ணாமலைஜி. அப்போ அந்த இஷ்யூ வந்தனால தான் அதுக்கு அன்னைக்கே முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்கு இவங்க அந்த அஜெண்டா கொண்டு வராங்க. அதுக்காக தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா இவரும் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கார் அண்ணாமலை, இந்த பக்கம் பார்த்தா எஸ்பி வேலுமணிலாம் இருக்காங்க. பவர் செக்டர் யார் அங்கே வரணும் என்றதில் இதில் போட்டியிலனால தான் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இது போக தெரிய போகுது. 4ஆம் தேதி தெரிய போகுது. இந்த ரெட்டையிலெல்லாம் கிட்டத்தட்ட வந்து டெபாசிட் வாங்காதுன்ற அதெல்லாம் கேட்க மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த கட்சியை வந்து அம்மா எப்படிலாம் உருவாக்கி இந்த மாதிரி 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட மாபெரும் இயக்கத்தை வந்து எனக்கு பின்னால் 100 ஆண்டு இருக்கணுன்ற மாதிரி இப்படி ஒரு கட்சியை உருவாக்குறது இன்னைக்கு ஒரு சுயநலத்துக்காக ஒரு 10 பேரோட சுயநலத்துக்காக இந்த கட்சியை வந்து சின்னாபண்ணமாகி போயிருக்குது. இதை தான் நிரந்தரமான உண்மையும் கூட. சரி, இப்போ அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை, இப்ப எஸ்பி வேலுமணி இபிஎஸ் இவங்களுக்குள்ள யாரு அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர்னு பிரச்சனை வந்ததா, அல்லது பாஜகல இருந்து அண்ணாமலை அடுத்த முதலமைச்சர் வேட்பாளரா ஆகணும் அப்படிங்கிற பிரச்சனை வந்ததா? இப்ப அண்ணாமலை இருக்கிற அந்த நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கிறனால கிட்டத்தட்ட நீங்க எடப்பாடியோட நிழல் தான் இவர் நம்ம எஸ்பி வேலுமணி கூட. இவர் என்ன சொல்றாரோ அதான் கேட்பாரு. அது அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதனால் வந்து நீங்கள் இவரை பவர் ஆக்கிட்டா எனக்குன்னு இங்கே வேலை கொங்கு மண்டலன்றது தான் இப்போ பிரச்சனையாங்க. சரிங்களா? மின்வெல் வந்து இதில் வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது. நல்லாவே தெரியும் அவருக்கு தெரியும். பட் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு மீடியா வாயில நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இதை பற்றி கருத்து கூட. பட் அதுதான் உண்மையும் கூட. சரி, ரமேஷ் கிட்ட அதுக்கு சுருக்கமா அப்போ வந்து பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல தான் வந்து பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா அடுத்து அதிமுக பிளவுபடும் ஜூன் 4க்கு பிறகு அது எஸ்பி வேலுமணி தலைமையிலையா அல்லது செங்கோட்டையன் தலைமையிலையா அப்படிங்கிறது அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும் அப்படின்னு தான் அமைச்சர் ரகுபதியும் சொல்றாரு. அப்ப அங்கேயே உட்கட்சியிலேயே பிரச்சனை இருக்கா? இல்ல நீங்க நினைக்கிறது முற்றிலும் அவரு கிருஷ்ணமூர்த்தி அண்ணா சொல்றது முற்றிலும் தவறு. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து இரட்டலை 3ஆம் இடம் போகும்னு சொன்னாரு. அது வந்து எந்த காலத்திலையும் நடக்காது. பெரும்பகுதியான பகுதியில வந்து இரட்டை இலை கண்டிப்பாக வெற்றி வாகை சூடும். ஆனா நீங்க அவங்க சொல்ற மாதிரி வேலுமணி தலைமையிலேயோ அல்லது செங்கோட்டன் அவர் ஐயா தலைமையிலேயோ கண்டிப்பாக இந்த அம்மா கட்டி காத்த வந்த மாபெரும் இயக்கத்தை இந்த இப்ப அனைத்து இந்திய அண்ணா திமுகன்னு சொன்னாவே அது கொங்கு மண்டலத்துல ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த இயக்கம் வந்து ஒரு வேரூன்றி போன்ற இயக்கம் அது. அந்த இயக்கத்தை வந்து எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த பகுதியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை உடைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் எந்த காலத்திலையும் நிலவாது. கண்டிப்பாக ஒற்றுமையுடன் தான் இருப்பாங்க. ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இரட்டை இலை வந்து தமிழகத்திலே ஒரு மாபெரும் வெற்றி பெறும். அதுக்குதான் அண்ணன் கோபாலன் ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கு தான் இவர் என்ன பண்ணாரு, இப்பயே வந்து அந்த பார்ட்டி ஆஃபீஸில் மீட்டிங் வச்சாங்க. பார்ட்டி ஆஃபீஸில் மீட்டிங் வைக்கிறப்ப தொண்டர்கள்லாம் வந்து தலைமை யாரும் வந்து மதிக்கல, தலைமைக்கு யாரும் விசுவாசம் இல்லை. எதுக்கு 4ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த பயம் ஏன் இதோட வெளிப்படுத்துறாரு இதை? நான் சேஃபர் சைடுக்கு ஒரு நிமிஷம், சேஃபர் சைடுக்கு நம்ம உளவுத்துறை ரிப்போர்ட் வந்ததுனால இப்பயே வந்து சேஃபர் சைடா இவர் ஜெயிச்சிட்டாருன்னா எடப்பாடி தலைமையில மிகப்பெரிய ஆளுமையா இவர் பேசுவார். இப்ப தோக்க போறதுனால என்ன பண்றாரு, அந்த பழியை தூக்கி தொண்டர்கள் மேல இந்த பொதுக்குழு மேல இவங்கள மேல பழிய போடுறாரு. அது முற்றிலும் தவறு. நீங்க சரியான வேட்பாளரை நீங்க செலக்ட் பண்ணல,
ஒரு இடத்துல மாவட்ட செயலாளர் இருக்காரு இல்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காருன்னா அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இப்போ நீங்க கொளத்தூர்லயும் வில்லிவாக்கத்துலயும் எடுத்துனா இப்போ சில இடத்துல கேட்டா யார் இங்க பவர்ல இருப்பாங்க, யாரை போட்டா சரியா இருக்குன்றது அந்த மாவட்ட செயலாளருக்கு அங்க இருக்கிற தலைமை நிர்வாகிக்கு தான் தெரியும். அவங்க கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். பட் நீங்க டிஸ்கஸ் பண்ணல. காரணம் என்னன்னாக்கா நீங்க ஒட்டுமொத்தமா மோடி வந்து அங்க உட்காரக்கூடாது, மாநிலத்தில் உட்காரக்கூடாது. இது வந்து திமுக தான் ஜெயிக்கணும், திமுக தான் ஜெயிக்கணும். அதனால தான் திமுகவுக்கு ஃபேவரா தான் எல்லா போட்ட வேட்பாளர் ஃபுல்லா திமுகவுக்கு ஃபேவர். நீங்க ஒண்ணா பாருங்க, அவங்க திமுகவே 30 சீட்டு மேல அடிக்க போறாங்க. அப்ப நீங்க சொல்றது பார்த்தா பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க திமுகவோட கூட சேர்ந்துக்க தயாரா இருக்காங்க. தயாரா இருக்காங்க. அதுதான் பி டீம்னு சொல்றேன் நான். இவரு எடப்பாடி பி டீம் சொல்றேன். சரி ரமேஷ். இல்ல அவர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா சொல்றது முற்றிலும் தவறு. அண்ணன் வந்து தேர்தலுடைய முடிவு இப்பவே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொல்றாங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள் பேசுறது உண்மையா இல்லையா? இங்க இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சரியாக ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு பேசுனது உண்மையா இல்லையா? அவரு தோசையை கணிச்சாரா? அவருக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? தோசையை கணிச்சிருக்காரு போல. அண்ணாமலை மட்டும் இப்ப என்ன ஜெயிக்காதுக்கு மட்டும் 1 லட்சம் ஓட்டுகளை. சரி, அண்ணாமலைக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வாங்க, உள்ள இருக்க பிரச்சனையை பேசிடுவோம். இல்லைங்க மேடம், நான் என்ன அப்படி அவரு அது எல்லா கட்சியிலுமே இருக்குது. அண்ணாமலை மட்டும் என்ன சொன்னாரு? இப்ப இவர் அவர் இன்றைய தமிழகத்தினுடைய முதல்வர் வந்து ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னாங்க? யாராவது ஜெயிச்சு வரலைன்னா மந்திரி பதவி இருக்காது, மாவட்ட செயலாளர் இருக்காதுன்னு சொன்னாங்க. அதை எத்தனை முறை எதிர்த்து எத்தனை செய்தி வகைகளை நம்ம படிச்சோம். சரி, அதுக்கப்புறம் அவங்கள வந்து அது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி இருப்பாங்க. இப்ப இது ஒரு சாதாரண விஷயம். அவங்க கட்சியில மாவட்ட செயலாளர்கள் இருக்கிற மேல்மட்ட பொறுப்பாளர்கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண அப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்க நல்லா எல்லாமே பண்ணிட்டீங்க, நாளைக்கு வெற்றி வாகை சூடுனதுக்கு அப்புறம் இதே வந்து அதே பார்ட்டி ஆபீஸ்ல வந்து உங்களுடைய உழைப்பினாலதான் இவ்வளவு பெரிய மாபெரும் அம்மாவுக்கு அப்புறம் இந்த இயக்கம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லி அந்த ஒரு நிகழ்ச்சியை நம்மளுடைய டிவிலேயே பேசுப்போம். அந்த ஒரு காலம் தலைவரா அதை பேசியிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம்.